உங்களுக்கும் என்ன மாதிரி தான் நிறைய ஹேர் ஃபால் ஆகுதா? இனி அந்த கவலையே வேண்டாம். நான் சொல்ற ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் நெல்லிக்காய் கொஞ்சம், அது கூடவே முருங்கை இலை ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் புரோட்டீன், பீட்டா கேரோட்டின் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேரோட ஸ்கால்ப்பை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவு வாட்டர் சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரீன் கலரில் ஒரு ஜூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ஜூஸ் தான் நம்ம ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஒரு சின்ன காட்டன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு, பட் அது தேடுற அளவு என்கிட்ட பொறுமை இல்லை. அதனால நான் காட்டனே யூஸ் பண்ணிக்கிட்டேன். என் கண்ணை பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணீராக வருதுன்னு. ஆக்சுவலி இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அழுதுகிட்டே தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டனால அது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இது அப்படியே 1 hour விட்டுருங்க. இதை நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் ஃபால்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ஆன இடத்துல புது ஹேர் ஃபாலிகுல்ஸ் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது சூப்பராகவே ரிசல்ட் கொடுத்துச்சு. உங்களுக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.